பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ரோமர் 9:15-16 வசனம், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இறங்குகிற தேவனாலே ஆகும். ரோமருக்கு பவுல் எழுதுகிறார் இந்த விதமாக, விரும்புகிற, நான் விருப்பப்பட்டுட்டேன் அதனால நான் எனக்கு எல்லாமே நடந்துரும் அப்படின்றதும் இல்லை, ஓடுறேன் அதனால என்னால் இந்த காரியத்தில் ஜெயிச்சு வெளியில் வந்துட முடியுன்றதுனாலும் இல்லை. நீ விரும்பினாலும் சரி, நீ ஓடினாலும் சரி, அது வாய்க்க பண்ணுகிற விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா தேவன்கிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் மேல் வசனம் சொல்லுது, நான் யார் மேலே சித்தமாக இருக்கிறேனோ அவர்கள் மேல் சித்தமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இரக்கமாக இருக்கிறதும் இரக்கம் இல்லாமல் இருக்கிறதும் எல்லாமே ஆண்டவர்கிட்ட தான். அப்போது நம்ம ஒரு மனுஷனுடைய தயவுல வளர முடியாது, நம்முடைய சுய சித்தத்தின்படி வளர முடியாது. நம்ம யாருடைய ஆசீர்வாதத்தில் வளர முடியும்னா கர்த்தரால மட்டும்தான் வளர முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் நிகழ்வுகள் முழுவதுமா நீங்க அறிந்திருப்பீங்க. எல்லாவற்றையும் உருவாக்குகிறது கர்த்தர் ஒருவர் தான், எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் ஒருவர் தான். ஒரு இடத்துல அழிவு உருவாகுது அப்படின்னா நிச்சயமா அதுக்கும் கர்த்தர் தான் காரணமா இருப்பார். ஏன்னா அநீதி எங்கெல்லாம் அதிகமாகுதோ அங்கெல்லாம் ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்து அந்த இடத்தை சீர்படுத்துகிறார் என்று நாம் நிறைய இடங்கள்ல வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க அருமையான பிள்ளைகளே, எல்லா காரியத்திற்கும் தேவன் ஒருவர் தான் காரணம். தேவன் நினைத்தால் மாத்திரம்தான் ஆசீர்வதிப்பார். ஒருவனை ஆண்டவர் உயர்த்துவதும் ஒருவனை தாழ்த்துவதும் தேவனுடைய கரத்தில் இருக்குது. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை உயர்த்துவார். அப்போ எல்லாவற்றையும் செய்கிறவர் ஆண்டவர் ஒருதான். நல்ல தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். இவங்கனால எனக்கு இது நல்லது நடக்கல, அவங்களால எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரல, இவங்க நினைச்சிருந்தா எனக்கு பணம் வந்திருக்கும், அவங்க நினைச்சிருந்தா எனக்கு பெரிய செல்வம் வந்திருக்கும், யார் நினைச்சிருந்தாலும் எதுவும் வந்திருக்காது. நீங்க ஜெபித்திருந்தா மட்டும்தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு மனதுருகி இறங்கு காரியத்தை செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, வசனங்களை நல்ல தியானம் பண்ணுங்க, நல்ல வேத வசனத்தை ஊன்று கவனிச்சு பாருங்க. எல்லாமே கர்த்தரால மட்டும்தான் முடியுமே தவிர நம்முடைய சுய பிரயாசத்தினால ஒன்றுமே முடியாது. கர்த்தர் நாம் பண்ணுகிறதை பார்த்து மனம் இறங்கி நம்மை ஆசீர்வதித்தால ஒழிய ஆசீர்வாதமான வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு இடத்துல பவுல் இன்னொரு இடத்துல அழகாய் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 3:6 வசனத்துல பார்க்கிறோம், நான் நட்டேன், பவுல் அப்போ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார் என்று. இப்படி இருக்கிற நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமேன், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வசனத்திலும் பவுல் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்குள்ள சீஷர்களுக்குள்ள யார் பெரியவர்கள் என்று சண்டை வரும்போது அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் பவுல் என்னன்னா, நான் நட்டுட்டேன் அதனால இந்த ஊழியம் வளர்ந்துருச்சு, நான் தண்ணி ஊத்துனேன் இதனால இந்த ஊழியம் வளர்ந்துருச்சு, நான் இதை விளைய செய்தேன் அப்படின்றது யார்கிட்டையும் இல்லை. எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. நான் நடுகிற என்னாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிற மற்றவராலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால கர்த்தருடைய வார்த்தைகளை நல்லா கவனிச்சு பாருங்க. பிரயாசம் ஒவ்வொரு காரியம் செய்கிறோம், எல்லோரும் எல்லா காரியத்தையும் செய்தாலும் அதை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் கரத்துல தான் இருக்கு. உன்னாலையும் அல்ல என்னாலையும் அல்ல, கர்த்தரே இதை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரே நடத்துகிறார். உங்கள் வீடு இந்த நாளில் ஆசீர்வாதமா இருப்பதற்கு காரணம் என்ன? தேவன் உங்கள் மீது கிருபையா இருக்கிறார், ஆகையால் நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள். தேவன் உங்கள் மீது இரக்கமா இருக்கிறார், அதனால எந்த விதமான வியாதியோ எந்த விதமான இன்ஃபெக்ஷனோ உங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் வராம இருக்கு. ஹல்லேலூயா. ஆகையால தேவன் நமக்கு பட்சமா இருக்கிற வரைக்கும் எல்லாம் சமாதானமாய் நடக்கும். நீங்கள் ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ளு, தேவனாலே மட்டும்தான் எல்லாம் ஆகுமே தவிர எந்த மனுஷராலும் ஒன்றும் கூடாது. ஆகையால மனுஷன் கையில் விழாதிருப்போமாக. தாவீது அழகாய் சொல்லுவார், ஆண்டவரே நான் யார் கையிலும் விழக்கூடாது சாமி, நான் வெட்கப்பட்டாலும் நான் அடிபட்டாலும் நான் விழுந்தாலும் எழுந்தாலும் உம்முடைய பாதத்துல விழ வேண்டும் என்று தாவீது சொன்னது போல தேவன் பாதத்துல ஓடி எல்லா காரியத்துக்கும் விட்டு அழுது ஜெபம் பண்ணி அவர் காலடியில விழுங்க, அவரை நோக்கி பாருங்க. அப்பொழுது அவர் உங்கள் மீது இரக்கமாயிருப்பார், அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு கிருபையாய் வழி நடத்துவார். ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா, என் சபையாரை ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, இவர்கள் காரியம் கைகூடி வரவில்லை என்று கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, இல்ல காரியத்தை குறித்து பயந்திருக்கிறார்களோ, இல்ல என்னாலதான் இதெல்லாம் ஆச்சு நினைக்கிறார்களோ, என்ன நினைத்திருந்தாலும் சரி, காரணகர்த்தா நீர் ஒருவர் என்ற அறிவு ஞானத்தின் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், ரத்த வெளியடையும், தேவ பிரசனம் கூடவே இருக்கட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே பிள்ளைகளையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.